தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆகஸ்ட் 15, 2026 புனித கன்னிமரியாளின் விண்ணேற்பு. இந்தியாவின் பாதுகாவலி. இந்தியாவின் சுதந்திர நாள் ஆடி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூயாவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றனர். அன்பு இயேசுவே, விடிந்துள்ள இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கடந்த கால நினைவுகளும் நாளைய பற்றிய கவலைகளும் எங்கள் நிகழ்காலத்தை பாதிக்காதபடி இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை நேர்மறையான எண்ணங்களோடும் தெளிந்த புத்தியோடும் இந்த நாளை நாங்கள் உமது அருளின் தெய்வீகத்தால் கடந்து போக செய்தருளும். எங்கள் மனதில் எழும் உணர்ச்சிகளையும் சுய கட்டுப்பாடுகளையும் நாங்கள் கடந்து உமது துணையால், குறிப்பாக அன்னை மரியனுடைய ஆசீரால் நாங்கள் அவற்றை கடந்து செல்ல வரம் தாரும். இன்றைய நாளிலே எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர், தியாகிகளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தவும், நாட்டுக்காக உயிரிழந்தோரின் ஆன்மாக்கள் விண்ணகம் அடையவும் தொடர்ந்து நீர்த்தாமே அன்னை மரியனுடைய ஆசீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வெண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான அவள் எல்லா நிலையிலும் எங்களை ஆட்சி புரிந்து வழிநடத்திடவும், நீரே எங்களுடைய தீர்மானங்களில் ஞானத்தால் எங்களை வழிநடத்தி அருளவுமே வேண்டுகிறோம். எங்களுடைய காலடிகள் இடராதபடி உம் காவல் தூதர்களின் கரங்களால் எங்களை வழிநடத்தி அருளும். எங்களுக்குள் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களை உம்மிடமிருந்து விலக்காமல் இருக்க எங்களை பாதுகாத்தருளும். நம்பிக்கையோடும் உமது ஆசீர்வாதத்தோடும் இன்றைய நாளை நாங்கள் துவங்க வரம் தாரும். சுதந்திர தாயின் பிள்ளைகளாக நாங்கள் எல்லா நிலையிலும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.